ஹே நகமாஸ், நான் உங்கள் அனிகேஷன்ஸ். ஒன் பீஸ் தமிழ் டப்பில் வரப்போகுது. அதான் இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்களே, இப்போ என்ன புதுசாக டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணது வானோ ஆர்க். இப்போ பண்ண போகிறது ஸ்டார்டிங் ஆஃப் தி அனிமிலேருந்தே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வானோ ஆர்க் ஸ்டார்டிங் ஆஃப் தி அனிமி கிடையாது. கிட்டத்தட்ட 891 எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 892வது எபிசோட்லேருந்து வானோ ஆர்க்கை டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கார்ட்டூன் நெட்வொர்க். இதனாலவோ என்னவோ தெரியல, ஒன் பீஸுக்கு நருட்டோவோட தமிழ் டப் அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. நருட்டோவில் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீசன்லேருந்து டப் பண்ணனால அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ஃபேண்டம் கிரியேட் ஆச்சு தமிழில். ஆனால் ஒன் பீஸில் இது அரவாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களும் சொல்ல முடியாது. 1100 எபிசோட் போய்கிட்டு இருக்கிற ஒரு அனிமியில் 900வது எபிசோடில் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஆடியன்ஸுக்கு அது புரியும்? இப்படி இருக்கிறப்ப இந்த ஒன் பீஸோட வானோ ஆர்க்கை ஆக்சுவலி யார் பார்த்தாங்கன்னா, ஆல்ரெடி ஒன் பீஸை ஜாப்பனீஸில் பார்த்த ஆடியன்ஸ். அப்படி தமிழ் டப்பில் என்ன தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த தமிழ் டப்பே பார்த்தாங்க. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை பார்த்த மாதிரி எந்த ஒரு புரிஞ்சுக்கிட்ட கார்ட்டூன் நெட்வொர்க் வானோ ஆர்க்கை இடையிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து ஒன் பீஸை தமிழ் மற்றும் மற்ற ரிலிஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணுறதா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பீஸோட ரிலிஜனல் டப்பை December 8லேருந்து டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்ரி சண்டே 3 எபிசோட் அப்படி வரும். டப்பிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒன் பீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டு அதுக்கு வியூஸ் வராதனால நான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி தமிழ் டப்பில் வரதுனால நானும் நிறைய ஒன் பீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.